Hi guys, எல்லாருக்கும் இப்போ வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா Iqoo 8 Pro அதாவது 8 Proன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரும்போது நம்மளுக்கு வழக்கமான பேர் Iqoo 8 Legend அப்படின்ற பேர் தான் இந்தியா லான்ச் ஆகுது. இந்த ஃபோனோட ஸ்பெக் என்ன, ரேட்டு என்ன, டாப் 2 டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபோன் வந்து சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க, சேலும் போயிட்டுருக்கு. இந்தியாவில் இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃபீஸில் லான்ச் ஆயிரும். ஏன்னா தீபாவளி வேறு இருக்குது, தீபாவளியில் ஆஃபர் டைம்ஸ் நிறைய டீட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக லான்ச் ஆயிரும். இதோட ஸ்பெக் என்ன, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, யாரெல்லாம் இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட சந்தேகங்கள் என்ன குழப்பம் இருக்குதுன்னு நம்ம நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி ஏன் இது போல் எதிர்பார்ப்பு அப்படின்னா, முன்னாடி எப்படி இந்த போக்கோ ஃபோன் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து போக்கோ ஃபோனில் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரோட கவனமும் பார்த்திங்கன்னா Iqoo பக்கம் திரும்பி இருக்குது. OnePlus முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க, கம்மியான ரேட்டில் சாம்சங் அந்த மாதிரி கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 30,000-40,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா OnePlusஸே பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் கில்லராக இருந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஃப்ளாக்ஷிப் ஆகிட்டுருக்கு OnePlus. ஸோ எல்லாரோட கவனமும் பார்த்திங்கன்னா இப்போ Iqoo 7 மேலே திரும்பி இருக்குது, Iqoo மேலே திரும்பி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த Iqoo 8க்கும் Iqoo 8 Proக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள், ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குறது. அதே மாதிரி ரேட் வைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா Iqoo 8ல் 6.56 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே. இதுக்கு முன்னாடி Iqoo 7 லெஜெண்ட்லாம் வந்துச்சுல, அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட். டிஸ்பிளேக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்படியே 8 Pro Iqooவோட 8 Proவில் பார்த்திங்கன்னா 2K கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம OnePlusோட 8 Proலாம் 9 Proலாம் கொடுத்தாங்களா அந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், அதாவது 2K டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் மிகப்பெரிய சேஞ்ச், அதாவது இதுக்கு மேலே லான்ச் ஆன Iqoo 7 லெஜெண்டுக்கும் இனிமேல் லான்ச் ஆகக்கூடிய Iqoo 8 லெஜெண்டுக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. AMOLED டிஸ்பிளே, 120 Hz குவாட் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி Iqoo 7 லெஜெண்ட்லேயே பார்த்திங்கன்னா Snapdragon 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Iqoo 8லேயுமே பார்த்திங்கன்னா Snapdragon 888 ப்ராசர்னால் Iqoo 8 Proவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு Snapdragon 888+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் கிளாக் வெர்ஷன் தான், எப்பயுமே வழக்கம் போல் Snapdragon பண்ணுவாங்கள்ல, நார்மல் ப்ராசர் ஒன்று, அப்புறம் ஓவர் கிளாக் வெர்ஷன் ஒன்று, அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் கிளாக் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன்றா பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் வேணால் ஒரு 50,000 இல்லை 30,000 பார்த்திங்கன்னா முன்னப்பின்னு இருக்கும். ஆனால் டே லைஃப் இப்போ உள்ள யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா 888க்கும் 888+க்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. பேப்பர் படி, அதாவது ஸ்கோர் படி பார்க்காம நார்மல் யூசேஜில் சொல்லப்போனால் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனால் இது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது தெரியுது. அடுத்ததாக பேட்டரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு Iqoo 8ல் பார்த்திங்கன்னா 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 watts சார்ஜர் வந்து பாக்ஸில் தராங்க. இங்கிட்ட 8 Proவில் பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி, 120 wattsக்கான சார்ஜர். ஸோ பேட்டரியில் அந்த என்ன சொல்கிறது, ஒரு 200 mAh பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா குவாட் ஹெச்டி டிஸ்பிளே ரெசனும் போது 4500 mAh பேட்டரி நார்மல் யூஸருக்கு ஒரு நாள் வந்துடும். ஹெவி யூஸர் நீங்கள் அந்த குவாட் ஹெச்டி டிஸ்பிளே எனேபிள் பண்ணி 120 Hzலாம் வச்சுருக்கும் போது ஹெவி யூஸர் கேம்லாம் ரொம்ப பண்ணுறீங்க, மல்டிடாஸ்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போகிறமே வரும். ஆனால் பிரச்சனை கிடையாது, 120 watts இருக்கிறனால அரை மணி நேரத்துக்குள்ளவே பார்த்திங்கன்னா ஃபோனானது சார்ஜ் ஏறி முடிச்சிடும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். அடுத்து கேமராவில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Iqoo 8ல் பார்த்திங்கன்னா 48 MP ப்ரைமரி கேமரா OISோடு இருக்குது. அடுத்து 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸு, அடுத்து 13 MP ஒயிட் ஆங்கிள். இந்த ஒயிட் ஆங்கிள் அதாவது டெலிஃபோட்டோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டாகவும் ரியாக்ட் ஆகும், ஓகேவா. இதே இது 8 Proவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 MP ப்ரைமரி சென்சார் OISோடு வருது. அடுத்து 48 MP ஒயிட் ஆங்கிள், இதுலேயும் பார்த்திங்கன்னா OIS இருக்குது. அடுத்து 16 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு 48 சென்சார் யூஸ் பண்ணாங்க. ஒயிட் ஆங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா OS இருக்கும் கொஞ்சம் அதே இது. ஆனால் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் தானே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி, 14 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 16 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ. இந்த 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோலாம் கொடுக்காம ப்ரோஜனமாக பார்த்தீங்கன்னா 3 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் ஆனது கிடையாது. ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 8GB RAM 12GB RAM இருக்குது. அடிஷ்னலாக 5GB பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ரேம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலியமாக இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்க முடியும். அடுத்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. 3.1 கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது LPDDR5X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டோரேஜ்லேருந்து ரேம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது Iqoo 8ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,000 45,000 வரலான்ற மாதிரி இருக்குது. அதாவது சைனா லான்ச் பண்ண கரன்சி இந்திய மணி கன்வெர்ட் பண்ணும்போது அப்படி இருக்குது. 8 Pro அதாவது 8 Legend பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா Iqoo இது வரைக்கும் இந்தியா லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு 55 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சாங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பராக இருக்கும். OnePlusக்கு ஒரு காம்படிட்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி Iqoo 7 Legend வச்சுருக்கோங்க இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம் ப்ரோ கேட்டிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா Iqoo 7 Legendம் Iqoo 8க்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் வித்தியாசங்கள் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. கேமரா பார்த்தீங்கன்னா சேம் தான், டிஸ்பிளே சேம் தான். அப்புறம் என்ன அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. ஒன்றும் பிரச்சனை ஆல்ரெடி அவங்க கொடுத்த 66 வாட்ஸ் சார்ஜரே பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜர் தான். அரை மணி நேரத்தில் ஏறிடும். இது அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆயிரும். Iqoo 7 Legend வச்சுருக்கோங்க ஃபீலே பண்ண வேணாம். இன்கேஸ் Iqoo 8 இந்தியாவுக்கு லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக Iqoo 7 Legendோட ரேட் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 35,000 Iqoo 7 Legend கிடச்சிச்சின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. Iqoo 8க்கும் Iqoo 7 Legendக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது நண்பா. ஸோ தாராளமாக இந்தியாவுக்கு Iqoo 8 வந்தோடனே யாரெல்லாம் ரேட்டு வந்து காசு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, என்னால் ஒரு 35-30 தான் பரட்ட முடியும்னா தாராளமாக Iqoo 7 Legend வாங்கிக்கோங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி. இப்போ Iqoo 8 வாங்கலாமான்னு கேட்டால் அதுவும் தாராளமாக வாங்கலாம். கேமரா நல்லாயிருக்கு, ப்ராசர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பேட்ரி சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு. 8 Pro பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு 55,000 கொடுத்து நீங்கள் Iqoo வாங்குவீங்களா இல்லை OnePlus வாங்கலான்னு உங்கள் மனசு வந்து ஒரு சண்டை போடும் உங்களுக்குள்ளே. ஏன்னா அதில் ஃபன் டச் OS இருக்கும், OnePlusனா ஆக்சிஜன் OS, அதுவும் இல்லாமல் பிராண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் OnePlus அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தெளிவாக தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் வச்சு ரேட்டு ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஃபோனாக தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம் இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறாங்க. Iqoo 7ஓட Legendோட ரேட் வந்து குறையுமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோ. நம்ம நண்பர்கள் நிறையா பேர் இந்த Iqoo 8 பற்றி வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.